بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த புத்தகத்தை ஆரம்பம் செய்கின்றேன். தோழியர் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம சஹாபி பெண்கள் வரலாறு பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. இன்று நம்ம பார்க்க இருக்கிற பெண்மணி அஃப்ரா பின்த் உபைத் ரதியுல்லாஹு அன்ஹா. பத்ரு போர் முடிந்திருந்தது. ரணகலமாகி கிடந்தது பத்ரு களம். சடலங்கள் இறைந்து கிடந்தன. வெட்டுண்ட அங்கங்கள் குருதியில் பரவி கிடந்தன. குறைஷியர்களில் இறந்தவர்கள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் போக எஞ்சியர்கள் ஓடி போயிருந்தார்கள். அயோக்கியன் அபூஜஹல் என்ன ஆனான் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹல் என்ன ஆனான் என்று பார்த்து வருபவர் யார்? ஆணை பிறந்தது அன்னலாரிடமிருந்து. உடனே கிளம்பி ஓடினார் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. சடலங்களுக்கு இடையே தேட குற்றுயிராக கிடந்தான் அபூஜஹல். அவன் மேல் ஏறி அமர்ந்த இப்னு மசூத் அவன் தலையை கொய்ய அவனது கதைக்கு பெரியதொரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அபூஜஹலின் மரணம் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான செய்தி. அவர்களுக்குள் உற்சாகம் தொற்ற வைத்த நிகழ்வு. குறைஷி தலைவர்களுள் வலிமையான ஒருவனால் அபூஜஹலை அந்த போரில் வீழ்த்தி சாய்த்து உருகுலைத்தவர் யார் என்று முஸ்லிம்கள் விசாரிக்க 2 இளைஞர்களாம், சகோதரர்களாம் என்ற விவரம் தெரிய வந்தது. யார் அவர்கள்? முஆத், முஅவ்வித், அஃப்ராவின் மகன்களுள் இருவர். முஆத், முஅவ்வித் மட்டுமின்றி அந்த சகோதரர்கள் அனைவருமே அவர்களின் தாயார் அஃப்ராவின் பெயரால் அடையாளம் கொண்டவர்கள் என்பது இங்கே ஒரு சுவையான தகவல். இன்னாரின் மகன் இன்னார் என்று தந்தையின் பெயரை கொண்டே அமைவது அரபு குல வழக்கம். இந்த சகோதரர்களுக்கு மட்டும் விதிவிலக்காய் அந்த சிறப்பு அமைந்தது. எப்பேறு பெற்றால் இந்த தாய்? நபி அவர்களிடம் அஃப்ரா கேட்ட ஒற்றை கேள்வி அப்படித்தான் சிந்திக்க வைக்கிறது. அக்கேள்வியை பின்னர் பார்ப்போம். அஃப்ரா பின்த் உபைத் மதீனாவை சேர்ந்தவர். மதீனாவின் கஸ்ரஜ் கோத்திரத்தின் நஜ்ஜார் பிரிவை சேர்ந்த அல் ஹாரிஸ் இப்னு ரிஃபா என்பவருடன் இவருக்கு முதல் திருமணம் நிகழ்வுற்றது. இந்த தம்பதியருக்கு முஆத், முஅவ்வித், அவுஃப் ஆகிய 3 மகன்கள் பிறந்தனர். இந்த 3 சகோதரர்களுமே முஆத் இப்னு அப்சரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா, அவுஃப் இப்னு அஃப்ரா என்றே தாயின் ஒட்டு பெயரால் அறியப்பட்டிருக்கிறார். பின்னர் அல் ஹாரிஸிடம் மணவிலக்கு பெற்ற அஃப்ரா மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவிற்கு சென்று விட்டார். அங்கு மக்காவைச் சேர்ந்த அல் புஹைர் இப்னு அப்து யாலில் அல் லைதி என்பவருடன் மறுமணம் நிகழ்ந்திருந்தது. இருவருக்கும் ஆகில், ஹாலித், இயாஸ், ஆமிர் என்ற 4 மகன்கள் பிறந்தனர். மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி பெற்று ரகசியமாய் பரவிக்கொண்டிருந்த ஆரம்பத்திலேயே இந்நால்வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். அதனால் முதல் முஸ்லிம்கள் என்று ஏற்பட்டு போன சிறப்பு ஒரு பரமிக்க 13 ஆண்டுகள் கழித்து மதீனா புலம்பெயர்ந்த முஹாஜிரின்களில் இவரும் இணைந்து கொள்ள அவர்களோடு இணைந்து கொண்டது ஹிஜ்ரத் என்ற புலம்பெயர்தல் சிறப்பும். இந்த 4 சகோதரர்களும் மக்காவில் பிறந்து இஸ்லாத்தை பற்றி அறிய வந்து இறை நெறியை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், மதீனாவில் வசித்து வந்தார்களே மற்ற 3 சகோதரர்கள், அவர்களும் இஸ்லாத்தை பற்றி அறிய வந்ததும் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மற்றும் ஒரு சிறப்பு, வியப்பு. மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் கடும் சோதனையில் மூழ்கி நெருக்கடியின் உச்சகட்டத்தை அடைந்திருந்த நேரம் அது. மதீனாவிலிருந்து மக்கா வந்திருந்தார்கள் 6 பேர். அவர்களுள் அஃப்ராவின் மகன் அவுஃபும் ஒருவர். அறுவரும் மக்காவில் தங்கள் அஞ்ஞான வழிபாடுகளை முடித்து கொண்ட பின் மற்றும் ஒரு முக்கிய காரியம் புரிந்தனர். அது நபி அவர்களுடன் அவர்கள் நிகழ்த்திய சந்திப்பு. அவர்களை முற்றிலும் மாற்றி போட்டது அந்த சந்திப்பு. அஞ்ஞானம் அகல மெஞ்ஞானம் புகுந்தது அவர்களுக்குள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மகிழ்வுடன் மதீனா விரைந்தார்கள். மதீனா திரும்பிய அவுஃப் இப்னு அஃப்ரா தம் சகோதரர்களையும் அழைத்தார். மக்காவில் நிகழ்ந்த முக்கிய செய்தியை தெரிவிக்க சகோதரர்கள் இருவரும் அட இது நல்ல செய்தி என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று முடங்கி விடாமல் வரலாற்றின் சாதனை பக்கங்களில் பெரும் அங்கம் வகித்துள்ளனர். அதற்கு தளம் அமைத்து தந்தது பத்ரு களம். இஸ்லாமிய வரலாற்றின் முதல் முக்கிய போர் பத்ரு போர். 300 சொச்சம் பேர் கொண்ட முஸ்லிம் படை பத்ரு நோக்கி சென்றது. அந்த படையில் அஃப்ராவின் மகன்கள் அனைவரும் ஆஜர். தாய்ப்பாலுடன் வீரத்தை கலக்கி ஊட்டியிருந்தார் அஃப்ரா ரதியல்லாஹு அன்ஹா. பத்ரு களத்தில் ஒரு புறம் 1000த்திற்கும் மேலான போர் வீரர்களுடன் வலிமை வாய்ந்த வெறி கொண்ட குறைஷி படை, மறுபுறம் மிகச் சொற்பமான வீரர்களுடன் போதுமான போர் தளவாட வசதிகள் கூட இல்லாமல் முஸ்லிம்களின் எளிய படை. ஆனால் அவர்களின் நெஞ்சம் மட்டும் ஈமானிலும் வீரத்திலும் புடைத்திருந்தது. முழு அளவிலான போர் துவங்கும் முன் நடைபெறும் ஒற்றைக்கு ஒற்றை மல்யுத்தம் நிகழ்ந்தது. குறைஷிகளின் முக்கிய புள்ளி உத்பா இப்னு ரபியா தன் சகோதரன் ஷைபா, மகன் வலீத் ஆகியோருடன் முன்னால் வந்து நின்று முஸ்லிம்களுடன் அரை கூவல் விடுத்தான்.
ஒற்றைக்கு ஒற்றை என்பது சாகடி அல்லது செத்துமடி, இரண்டில் ஒன்றுதான். எனவே களம் இறங்குவதற்கு சண்டை கலையும் துணிவும் சரிசமும் தேவை. இந்த அழைப்பை ஏற்று சண்டையிட திடுதிடுவென்று ஓடி வந்து நின்றார்கள் 3 இளைஞர்கள். வேறு யார்? அஃப்ராவின் 3 மகன்களான முஆத், முஅவ்வித், அவுஃப். அவர்கள் ஏறிட்டு பார்த்தான் ஷைபா இப்னு ரபியா. மூவருமே மதினாவாசிகள் என்பதை அறிந்து கொண்டு கத்தினான், இதோ பார், மக்கத்து தலைவர்களான நாங்கள் யத்ரீபுகளான உங்களிடம் சண்டையிட வரவில்லை. எங்களுக்கு எங்களின் மக்கள் வேண்டும். குறைஷிகளின் ஆத்திரம் எல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்துவிட்ட தங்கள் சொந்த பந்தங்கள் மீது இருந்தது. இன்றுடன் அவர்களை நசுக்கி அழுத்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தனர். உங்களுக்கு இந்த இளைஞர்கள் போதும், ஆனால் நாங்கள் தானே வேண்டும், இதோ என்று வேங்கைகள் போன்று முன்னால் வந்தனர் ஹம்சா, அலி, உபைதுல்லா இப்னு ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹும். மூண்டது கடுமையான சண்டை. திடுமென அவர்கள் மோதிக்கொள்ள சுற்றி புழுதிமயம். முடிவில் ஹம்சா ஷைபாவை கொல்ல, அலி வலீதை கொன்றார். உபைதுல்லாவும் உத்துபாவும் இடையில் முடியாமல் நீடித்த சண்டையை உத்துபாவை கொன்று முடித்து வைத்தனர் அலியும் ஹம்சாவும். அடடா, நமக்கு அமையவில்லையே இந்த வாய்ப்பு என்று இந்த சண்டையை துருவென வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அஃப்ராவின் மகன்கள். போரில் பார்த்து கொள்வோம் என்று வேட்கை உள்ளுக்குள் பரபரக்க சிறப்பாக வந்து அமைந்தது அந்த வாய்ப்பு. முஸ்லிம்களின் படை அணிவகுத்து நிற்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுக்கு இருபுறமும் 2 இளைஞர்கள். இருவரும் அஃப்ராவின் மகன்கள் முஆத், முஅவ்வித். திரும்பி பார்த்தவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டு போனது. வலிமையான எதிரி படையை எதிர்கொண்டு நிற்கும்போது சுற்றி நிற்கும் வீரர்களின் திறமையும் வலிமையும் மிக முக்கியமானவை. மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்து முதிர்ச்சியுள்ள தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு மதினாவை சேர்ந்த அந்த 2 இளைஞர்களும் அறிமுகம் இல்லாதவர்கள். அந்த இளைஞர்களின் போர் வலிமை, பராக்கிரமம் எதுவும் அவருக்கு தெரியாது. எனவே அவ்விருவரை பற்றி யதார்த்தமான சங்கடம் ஏற்பட்டு போனது அவருக்கு. ஆனால் அடுத்து நிகழ்வுற்ற விஷயங்கள் தான் அவரது சஞ்சலத்தை வியப்பாக மாற்றி போட்டன. இருவருள் ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிடம், என் பெரிய தந்தையே, அபு ஜஹலை எனக்கு காட்டுங்கள். வயதில் மிகவும் இளையவர். ஒருவர் குறைஷிகளின் பெருந்தலையை பற்றி கேட்டது பெருத்த ஆச்சரியத்தை அளித்தது. அந்த இளைஞர் மதினாவை சேர்ந்தவர், ஆதலால் அவருக்கு அபு ஜஹலை அடையாளம் தெரிய வாய்ப்பில்லை என்பதும் புரிந்தது. என் சகோதரர் மகனே, ஏன் அவனை பற்றி என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் இப்னு அவுஃப். பதில் வந்தது சுருக்கமான துணிவான பதில். அவனை கண்டால் நான் அவனை கொல்வேன், இல்லையாயின் அந்த முயற்சியில் போராடி மடிவேன். அல்லாஹின் மீது சபதமிட்டிருக்கிறேன் நான். மறுபுறமும் இருந்த அவரின் சகோதரமும் அதே போல ரகசியமாய் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிடம் அதே கேள்வியை கேட்டார். அவ்வளவுதான். சமிக்கை செய்து அபு ஜஹலை அடையாளம் காண்பித்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவ்வளவுதான். வல்லூர் தெரியும் இல்லையா? படுவேகமாக பறந்து சென்று இரையை தாக்கும் வல்லூர். அதனிடம் வேகம் என்றால் வேகம், அப்படி ஒரு வேகம். அதன் வகைகளில் ஒன்று மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் கூட பறக்கக்கூடியது. அப்துர் ரஹ்மான் கை காட்டிய அடுத்த நொடி இரையை கண்டுவிட்ட வல்லூர்கள் போல் பறந்தார்கள் சகோதரர்கள் இருவரும். மிக இல்லை, இந்நிகழ்வை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படித்தான் வியப்புடன் குறிப்பிட்டுள்ளார். பாய்ந்து சென்ற அதே வேகத்தில் அவர்கள் அபு ஜஹலை தாக்கினார்கள். ஒருவர் அவன் காலை தம் வாளால் பலம் கொண்டு வெட்ட, பாதாம் கொட்டை உடைந்தால் வரும் மோசை போன்ற சப்தத்துடன் வெட்டுண்ட அந்த கால் உடைந்த கொட்டையிலிருந்து பருப்பு பறப்பதை போல் காற்றில் பறந்து விழுந்தது. அதை பார்த்த அபு ஜஹலின் மகன் இக்ரிமா பாய்ந்து வந்து முஆதின் தோளில் தாக்கினான். முஆதின் கை துண்டிக்கப்பட்டது. ஆனால் அது முழுவதும் கழண்டு விடாமல் எஞ்சிய சதையுடன் தொங்கியது. குருதி சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த கையை பற்றி சட்டை செய்யாமல் அதை பின்னால் இழுத்து கொண்டே போரை தொடர்ந்தார் முஆத். ஆனால் போரில் அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. வெட்டுண்ட வலியோ பொங்கி எழும் குருதியோ அவருக்கு சங்கடமாக தெரியவில்லை. தொங்கி ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் கையின் இடைஞ்சல் தான் அவருக்கு பெரும் இடைஞ்சலாக தோன்றியது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க இயலாமல் போக ஒரு காரியம் செய்தார் முஆத். தொங்கி கொண்டிருந்த அந்த கரத்தை தம் காலால் மிதித்து பிடித்து கொண்டு பிடுங்கி எறிந்தார். நம்மில் எத்தனை பேருக்கு இதை சிந்தித்து பார்ப்பதற்கு துணிவு இருக்கும் என்று தெரியவில்லை. இவர்களின் தாக்குதலால் கால் இழந்து தரையில் விழுந்து அபு ஜஹல் துவண்டு செயலற்று போனான். மேற்கொண்டும் தாக்கப்பட்டு குற்றுயிராக கிடந்தவனின் சிரம் கொய்து அவனது கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. போரில் குறைஷிகள் 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தனர். முஸ்லிம்களின் தரப்பில் 14 தோழர்கள். 14இல் 3 பேர் அஃப்ராவின் மகன்கள் முஆத், முஅவ்வித், ஆக்கில். நம் சமுதாயத்தின் ஃபிரௌனை கொல்வதற்கு பங்காற்றிய அஃப்ராவின் 2 மகன்களின் மீதும் அல்லாஹ் தன் கருணையை பொழிவானாக என்று இறைஞ்சினார்கள் நபி அவர்கள். அவனை கொல்வதில் வேறு யார் யார் பங்காற்றினார்கள் என்று கேட்கப்பட்ட போது வானவர்களும் அப்துல்லா இப்னு மசூதும் என்று பதில் கிடைத்தது.
3 மகன்களை இழந்த சோகத்தில் இருக்கும் அஃப்ராவின் இல்லத்துக்கு நபி அவர்களின் மனைவி அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார். ஆனால் உயிர் தியாகிகளுக்கான ஒப்பற்ற மறுமை வாழ்வை பற்றி கேட்டு உறுதி பூண்டிருந்த அஃப்ராவுக்கு இந்த இழப்பு அளித்த தாக்கத்தை விட தம் 3 புதல்வர்கள் உயிர் தியாகிகளாக போனது ஆறுதலாக பெரும் ஆனந்தமாகவும் இருந்திருக்கிறது. அவரது கவலையெல்லாம் போரிலிருந்து உயிருடன் திரும்பிவிட்ட மற்ற மகன்களை பற்றி என்பதுதான் பேராச்சரியம். நபி அவர்களை சந்தித்த அஃப்ரா வினவினார். ஒற்றை கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, உயிருடன் இருக்கும் என் மகன்கள் இறந்து போன என் மகன்களை விட தாழ்ந்தவர்களா? இல்லை என்றார்கள் நபி அவர்கள். அந்த ஒற்றை பதிலில் நிம்மதி அடைந்தது அந்த தாயின் நெஞ்சு. மகன்கள் பட்டம் பெற வேண்டும், பெரும் பதவி அடைய வேண்டும், செல்வந்தர்களாக வேண்டும், அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும் என்பது போன்ற இகலோகிய குறுகிய நோக்கங்கள் எதற்குமே அவர்கள் அகராதியில் இடம் இருந்திருக்கவில்லை. இறைவனுக்காகவும் அவன் தூதருக்காகவும் தம் உடல், பொருள், உயிர் என்பதெல்லாம் மட்டுமல்லாமல் தம் பிள்ளைகளையும் அணிவகுத்து அனுப்பி மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த அன்னையர். பிள்ளைகளின் மனதிலும் உடலிலும் வீரத்தை பூசி பூசி உரமேற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இறந்து போன மகன்களை நினைத்து பெருமிதமும் உயிருடன் மீண்டு நிற்கும் மகன்களை நினைத்து வருத்தமும் அடைந்திருக்கிறார் தியாகிகளின் வீரத்தாய் அஃப்ரா பின்த் உபைத். பிற்காலத்தில் யமாமா, மவுனா கிணறு போர்களில் மற்ற 4 மகன்களும் கூட வீர மரணம் எய்தியதாக வரலாற்று குறிப்புகள் அறிவிக்கின்றன. எப்பேறு பெற்ற அளித்தாய் ரலியல்லாஹு அன்ஹா.